ஐயா, உங்க பையன் பண்ற கலாட்டா எல்லாம் மீறி போயிடுச்சுங்க. இதுக்கு நீங்க தான் ஏதாவது சொல்லணும். வயசுக்கு வந்து 1 மாசம் தாங்க ஆகுது, அதுக்குள்ள உங்க பையன் கெடுத்து விட்டானுங்க. எனக்கு அடுத்த மாசம் கண்ணாலமுங்க, அதுக்குள்ள உங்க பையன் இப்படி பண்ணிட்டாருங்க. மேல வராடா, வாங்கடா போயிடலாம். வணக்கங்க. வணக்கம்ங்க. 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 டேய் நில்லுடா. உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கிற? எப்படி என்ற பேரை கெடுக்கிறதுன்னு கங்கணம் கட்டிட்டியாடா? கலெக்டர் கையோட அடாதி ஆடுறா என்ன? உனக்கு என்ன இவ்வளவு ராங்கி ரப்பு நுள்ளு? என்ன துப்ப போறியா? டேய், வந்துட்டு போறவங்க யாரு தெரியுமா? ஊருக்கு ஒதுப்புறமா இருக்கிற சேரி ஜனங்க. புலக்காடி பக்கமா வர வேண்டியவங்க வாச பக்கமா வந்து போறாங்கடா. என் மானமே போகுதுடா. துப்பு கட்டவனே, பயம் மாத்திரம் சுத்தமா இருந்தா பத்தாதா? ராஸ்கோல் நல்லா இருக்காது. அங்க பாடுறா, மாட்டுக்கு இருக்கிற சொரண கூட உனக்கு கிடையாதா? என்றா கேனே செத்தையும் சரவும் ஓரமும் பாவமா இருக்கிற பொண்ணுங்க தான் உங்க கண்ணுக்கு தெரியுமா? ஊருக்குள்ளாரியே நட்ட நடுவுலையே மூக்கு முடியுமா இருக்கிற பெரிய கவுண்டருடைய பொண்ணும் சின்ன கவுண்டருடைய தங்கச்சியும் உன் கண்ணுக்கு தெரியவே தெரியாதா? நைனா, நான் தாண்டா. அதுல குழப்பம். நம்ம குல கௌரவத்தையே காப்பாத்தி போட்ட நைனா. நீ தாண்டா மாட்டேங்கிற. அடே ஐயோ, பொண்ணுகளை போயிருக்க, பொண்ணுகளை போயிருக்க. இங்க இருக்கிறேன் என்றா இது என்ன மண்டையா இல்ல மானம் பார்த்த பூமியாடா? உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், நம்ம தகுதிக்கு தகுந்த இடமா பாடுறா. அப்பத்தாண்டா சொத்துக்கு சொத்தும் கிடைக்கும், சுகத்துக்கு சுகமும் கிடைக்கும். 1000 சொல்லு, பழசு பழசுதான், புதுசு புதுசுதான். இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள்னு நேத்திக்கே தெரியும். உங்க அண்ணன் சொன்னாரு. இந்த வருஷமாவது உனக்கு கல்யாணம் நடக்கணும்னு சாமி கிட்ட வேண்டிக்க. கிளம்பு. நான் கோயிலுக்கு போறது அதுக்காக ஒண்ணும் இல்ல. என்ன? இந்த வருஷமாவது எங்க பெரியண்ணன் கிட்ட ஆசீர்வாதம் கிடைக்குமான்னு தான் போறேன். ஏன் சின்ன அண்ணன் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கலையா? அவர் ஆசீர்வாதம் எனக்கு என்னைக்கும் இருக்கும். தனிமையிலே இனிமை காண முடியுமா? காண முடியுமா? சார் வந்துட்டியா? டைம் என்னாச்சு? நேத்து நேரம் கேட்டேன், அதே டைம் தாண்டா இன்னைக்கு. என்ன ஒரு வழி பண்ணாம நீ விட மாட்டியா? நல்ல புளிய மரத்துல பேய் என்ன மாதிரி அடிட்டாண்டோ. அஜின்னு அஜின்னு தினம் பள்ளிக்கூடம் போறேன்னு சொல்லிட்டு போறீங்க, கையில சில்லோட்ட காணா? அது என்ன மாதிரி சின்ன பசங்க படிக்கிறது. ஐயோ, இப்படின்னு தெரிஞ்சிருந்தா அந்த அரக்கால் ரோஸே நான் போட்டு வந்திருக்க மாட்டேன். உன் பேர் என்ன? மஞ்சு. அவ பேர் என்ன? பிஞ்சா. உன் பேரு? நீலவேணி. எவ்வளவு நீளம்? ஜடைய சொன்ன. ஆமா, நீங்க எல்லாம் எந்தெந்த வீதியில இருக்கீங்க? மாமோய், அது நான் தான்மா. அக்கா வீட்டுல இருக்காங்க. கேட்டுருவீங்களே. கொஞ்ச நேரம் ஜாலியா ஜில்லுப்பு தட்டலான்னு பார்த்தேன், இடையில பூந்து கரண்ட கட் பண்ணிட்டீங்களே. யோ, வெண்ணிலாவை பார்க்கத்தானே தனியா நிக்கிறேன். ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் சும்மா தான் நிக்கிறேன். சும்மா இங்க நிக்கிற, பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டுட்டு தான் நிக்கிறேன். யோ, உன் கூட பேசலாம், வெண்ணிலா பின்னால தனியா வரா. ஏதாவது பேசல உண்டியில நாக்கிடும், ஜாக்கிரதை. யோ, வந்தா தைரியமா பேசணும். சரிங்க. யோ, பேசியா? பேசாம இருந்தா எப்படி?
யோ பேரியா பேசுறேங்க. ஆமா படிக்கிறீங்களா? ஆமா படிக்கல, +2 படிக்கிறேன். வாத்தியாரா டீச்சரா? அதுவா, எல்லாருமே டீச்சர் தான். சின்ன வயசு பியூன் 2 பேரு. எங்க கிளாஸ்ல நாங்க மொத்தம் 36 பேர். எல்லாரும் டெய்லி சாப்பாடு கொண்டு போயிருவோம். போதுமா? போதுங்க. மூச்சு பாரு, இதுக்கு நீ பேசாமலே இருந்துக்கலாம். ஒரு வயசு பொண்ணு தனியா இருக்கிறப்போ எப்படி பேசணும் தெரியாது. நீ எல்லாம் யோ, நீ பேசினா பேச, இல்லன்னா நான் பேசுறேன். ஐ லவ் யூ. ஐயோ என்னங்க? அப்படின்னா நான் உன்னை காதலிக்கிறேன்னு அர்த்தம். இது கூட புரியலன்னா நீ எப்படி டவுன்ல இருந்த? யோ, நீ என்ன லவ் பண்றியா இல்லையா சொல்லியா? இப்படி திருதிருப்புன்னு கேட்டா எப்படிங்க? பின்ன லவ் பண்றத தவணை முறையில கேட்க முடியும்? இல்லைங்க, நீங்க பொம்பளை பட்டுன்னு சொல்லிட்டீங்க. நான் ஆம்பளை, இதெல்லாம் யோசிச்சு தானே சொல்ல முடியும். ஏன்னா இது என் வாழ்க்கை பிரச்சனை இல்லையா? ஐயே, நல்லா வழி. ஐயோ யாரோ வராங்க. வரட்டுமேயா? இல்லங்க, யாரோ பாத்துட்டு மாமாட்ட சொல்லிட்டா என் தோலை உச்சிருவாரு. ஏன் இப்படி பயப்படுற? என் தோல் ஆச்சே. சரி போ. என்னங்க பேரு? வெண்ணிலா தானே? நல்லா இருக்கு. என்ன அதான்? என்ன எக்ஸசைஸ்? என்ன சைஸ்? எக்ஸசைஸ் அதெல்லாம் காலையில பண்ணிக்கலாம். போய் படு. நீ போய் படு. அண்ணா தோலை உரிச்சு போடுவேன். ஆ? வந்தா அவர் அப்படி சொல்லுவான்னு சொன்னா வேற ஒண்ணும் இல்ல. கிடைச்சதோ கிடைக்கலையோ தெரியலையே. அண்ணன் வேற ஞாபகப்படுத்தினா பயங்கரமான கருத்து வரப்போகுது. ஏ அது என்ன தலையில பூ வச்ச பொம்பளைய பாத்திருக்க, நீ என்னத்தையும் வச்சிருக்கிய, எடுத்து தொலை. உங்க ஐயனுக்கு வேற பொழப்பே இல்ல. என் தலையில என்னன்னு பாருப்புல. ஒண்ணு இல்லையம்மா. நெசமாலவே ஒண்ணு இல்லையா? இல்ல ஒண்ணும் இல்ல. அப்புறம் ஏன் அப்படி சொன்னாங்க? வயசானது மறந்து போச்சு போல இருக்கு. ஐயோ, லெட்டர் கிடைச்சதா கிடைக்கலையா தெரியலையே. கிடைச்சிருக்கலாம், கிடைக்காமலும் இருந்திருக்கலாம். டேய், இந்த கோழி மூளை இருக்குல்ல, அதை எடுத்துட்டு வந்து வெயில்ல காய வச்சு நல்லா ஜூடு ஏறினதுக்கு அப்புறம் 2 கண்ணிலையும் சப்பைய வச்சு கட்டிட்டு படுத்துட்டேன்னு வையே, உனக்கு வாழ்க்கை பூரா பச்சையா இருக்காது. சார் என்ன டைம் ஆச்சு? டேய், இனிமே உனக்கு மணி வேணும்னா அங்க பார்த்து தெரிஞ்சுக்கடா. சூரிய உதயமான காலையில நினைச்சுக்க, மறைஞ்சிட்டா ராத்திரியில நினைச்சுக்க. இடப்பட்ட நேரத்துல துவராயமா உன்னால தெரிஞ்சுக்க முடியாதா? டேய், வேண்டாம் வேண்டாங்க, எங்க மாமியார் இந்த சரியனை கையில வாங்கி கட்டிட்டாங்க. இவனோட இம்சப்பட முடியலடா. இந்த கருமத்தை எப்படியாவது நான் தொலைச்சாகணும். ஊர்ல ஒருத்தனுக்கு மணி பார்க்க தெரியலன்னு தெரிஞ்சு போச்சு. இது ஊருக்கு தெரிஞ்சு மானம் கட்டுறதுக்குள்ள இந்த சனியனை புடி. ஏன்னா இந்த வலையில என்னென்ன பண்றது? டேய், இது வளையலடா. ஆமா. டேய், இது வளையலடா. அவருக்கு தெரியுமாடா? ஆமா. டேய், இது வளையலா? இது வட்டமா இருக்கு. வட்டமா இருந்தா வளையலா? ஆமா. வண்டி சக்கர கொடுத்தா வட்டமா இருக்கு, அதுக்கு பேர் வளையலடா. டேய், சுத்தி போடுவேன். அவர் பொதாளு. டேய், என்னடா போதாடு? டேய், இது வளையலடா. இது வளையல் தான். டேய், இது வளையலடா. நீங்க சொல்லுங்க. வா, எங்க மாமியார் கிட்ட கேப்போம். என் பாட்டி இங்க பாருங்க ஐயா, இங்க வளையலுங்கற இது ஒத்துக்கலாமா? நீ சொல்லுங்க. டேய், மிதிச்சு அவர் சொல்றத போடுறேன். கேளு, அதானே உங்களுக்கு பழக்கம். போங்க, போடாதீங்க. போடா. இதெல்லாம் பேசாதீங்க. நம்ம ஊர் பஞ்சாயத்து வேற கேப்போம். அவனுக்கு பதில் போயிட்டாளே. சொல்லு. அவனுக்கு வேற வேலை என்ன, தின்னு போட்டு படுத்துட்டானே, கம்முனாட்டிங்க. வாங்க. காதல் கடிதம் வரைந்தே உனக்கு வந்ததா வசந்தம் வந்ததா. காதல் கடிதம் வரைந்தேன் உனக்கு வந்ததா
உயிரின் உருவம் தெரியாதிருந்தேன் உனையே உயிராய் அறிந்தே தொடர்ந்தே வானம் நிலவு போலவே மலரும் மனம் போலவே கடலும் மலை போலவே என்றும் வாழ வேண்டுமே உண்மை அன்பு ஒன்றுதான் இன்ப காதலில் என்றும் வாழ்ந்திடும் இனிய சீதனம் காதல் கடிதம் வரைந்தேன் உனக்கு வந்ததா வந்ததா வசந்தம் வந்ததா பயிலும் பொழுதில் எழுதும் எழுத்தில் உனது பெயர்தான் அதிகம் எனக்கு வானம் கை எட்டினால் அங்கும் உன்னை எழுதுவேன் நிலவை கொண்டு வந்துதான் பெயரில் வர்ணம் தீட்டுவேன்